கோவை சூலூர் அருகே நடந்த ஒரு பெரிய துயரமான ஒரு செய்தி தாங்க. 10 வயது சிறுமியை கடத்திட்டு போயிட்டு பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி தூக்கி வீசிட்டு, ஆனால் ஒரு நாடகத்தையும் போட்டிருக்காங்க. வீட்டில் வந்து காணன்னு சொல்லி தேடுறாங்க அவங்க அம்மா. இவன் பக்கத்து வீட்டு பையன், இவன் தான் ஆசை வார்த்தையை பேசி கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போனதும் இல்லாமல் காணோன்னு கூட சேர்ந்து தேடி இருக்கான் இவன் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு. ஆனால் இது சுயநலோடு பண்ணானா போதையோடு பண்ணானா அந்த மாதிரி விஷயம் வந்து போதை இல்லை, சுயநலோடு தான் பண்ணியிருக்கான். எப்படிடா உனக்குலாம் இப்படி தோணுது? அப்படி அந்த துணிச்சல் உனக்கு எப்படி வருது? அதனால் நம்ம பொண்ணை தொட்டா கொல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவனை இப்போ நினைவுக்கு வருது. கண்டிப்பாக இது இப்போ நடக்கும் நான் நம்புகிறேன். நடக்கலைன்னா மாற்றம் ஒன்றுமே நடக்கலைங்க. கண்டிப்பாக தண்டனை நடக்கணும். திருப்பி ஒருத்தன் தொடணும் இல்லை அந்த மாதிரி பார்வையை பார்க்கணுன்னு நினச்சாலே அவனுக்கு சாவுதான்னு காட்டணும். ஸோ இதுக்கு மேலே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த பதிவு நீ போட்டே அவனை போட்டு. நான் இந்த பதிவுக்கு நேற்று ப்ரெஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். நேற்று போலீஸ் சொன்ன ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒப்புக்கொண்டாங்க. அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. அவங்க தான் இந்த சிறுமியை வந்து ரேப் பண்ணாங்க. என்னடா இதெல்லாம் ஒன்றும் புரியலைங்க எனக்கு. இதுக்கான தண்டனை அரசு கொடுக்கும்னு நான் நம்பிட்டு மக்கள் இறங்கி வீதியில் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பதிவுகள் சிறு வயசில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கிவ்அவேலாம் உங்களுக்காக தாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். நம்மளுக்கான செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பிட்டு இதை விட விடைபெறுகிறேன். நீதி கிடைக்கணுங்க. நீதி கிடைச்சே ஆகணும்.